ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாருஸ் டிலைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் தான். ஒரு 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொட்டேட்டோவை எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சு பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன், நம்ம உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குவாலிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கம்மியாக செய்யறதுனால 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நான் 3 பொட்டேட்டோ, மீடியம் சைஸ் 3 பொட்டேட்டோக்கு தான் இந்த அளவு சொல்லிகிட்ருக்கேன். இந்தளவு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதோட அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். 2 ப்ரெட் எடுத்து நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டோஸ்டர் இல்லாதவங்க ஈஸியாக இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ குட்டி குட்டியாக பிச்சு போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கோசரம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இந்த பொட்டேட்டோவை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போயிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லா பால்ஸும் போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.